முகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாரதி. என்ன திடீர்னு? என்னமோ தெரியல, முகம் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? என்ன பாரதி இப்படி சொல்றீங்க? நீங்களாவே சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்ற மாதிரி தெரியல. அதனால தான் நானே கேட்டேன். கரெக்ட் தான். உங்க முகம் வித்தியாசமா தான் இருக்கு, எப்பவும் போல இல்ல. துரை எங்க? துரை எங்க? வா, அவன் எங்க இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆதி, முதல்ல என் முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்க. துரை எங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? முகத்தை ஏன் இப்படி உருன்னு வச்சிருக்கீங்க? சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதிலே சொல்லல. துரை எங்க? எனக்கு தெரியாது பாரதி. நீங்க வேணா கீழே போய் மாமா ஸ்வேதா கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை என்ன பண்ணீங்க ஆதி? அவனை என்னால என்ன பண்ண முடியும்? துரைய காணோம். அப்படியா? நல்ல விஷயம் தானே. அவன் அந்த பூமிக்கு பாரம். எங்கேயாவது போயிட்டு போட்டோம், விடுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? அட போங்க பாரதி, உங்களோட பெரிய வம்பா போச்சு. இப்ப என்ன, துரைய காணும், அதுக்கு நீங்க சந்தோஷம் தானே படணும். அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் நம்ம தமிழை டிஸ்டர்ப் பண்ணான்ல, அதனால சாமியா பார்த்து ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கோம். அவனை விடுங்க பாரதி. அப்போ நீங்க தான் அவனை ஏதோ பண்ணிருக்கீங்க. இது நல்ல கதையா போச்சே. முதல்ல துரை எங்கன்னு கேட்டீங்க, அப்புறம் துரைய நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் அவனை பார்க்கவே இல்லை பாரதி. ஆதி, எனக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களால என்கிட்ட இப்படி ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. கண்டிப்பா துரை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அது. அவன் காணாம போனதுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்காதே. சொல்ல போறீங்களா இல்லையா? பாரதி, நீங்க எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப கேட்டாலும் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. ப்ளீஸ் அவன் பேச்ச விடுங்களேன், ப்ளீஸ். முடியாது. நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் துரைய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. That's all. Cool. ஆதி, நீங்க இப்படி பேச பேசதான் உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. விளையாடாதீங்க. நீங்க எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க 1000 தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. பார்க்கறத பாரு. இல்ல, கண்டிப்பா ஆதி எதையோ மறைக்கிறாரு. துரைய பத்தி ஆதிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா இவர்தான் ஏதோ பண்ணிருக்காரு. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சம்பந்திமா, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க சொல்றேன். உட்காருங்க. திருப்பி கூப்பிடுறேன். என்ன சம்பந்தியம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சம்பந்தி. எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். என் பையனை மன்னிச்சு நீங்க எல்லாம் மாப்பிள்ளையை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்க தான். சம்பந்தி, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. 2 பேரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நாமளும் அப்படியே விட்டுட முடியுமா? அவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணி தான் ஆகணும். உண்மை சொல்லணும்னா 2 பேரையும் சேர்த்து வச்சு பாலும் பழமும் கூட கொடுக்கல. அதெல்லாம் சம்பிரதாயம் தானே, அது காலகாலத்தில் நடந்தா நல்லது. அது மட்டும் இல்ல, தம்பிக்கு கல்யாணம் ஆனத சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லணும். எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு இந்த கல்யாண விஷயத்த ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சுட்டு இருக்க முடியாது. அதனாலதான் நானும் அம்மாவும் உங்களை பார்த்து அப்படியே பேசிட்டு போலான்னு வந்தோம். நான் என்னமோ என் மருமக ஸ்வேதாவை என் வீட்டுக்கு மறுபடி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே என் பையனை உங்க வீட்டு மருமகனா ஏத்துக்கிட்டு இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவன் கொஞ்சம் கோபக்காரன்தான், ஆனா நல்ல மனசு. அதனாலதான் தேடி வந்து இப்படி ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சிருக்கு. சம்மந்தி, நீங்க பாரதியை ஏத்துக்கிட்ட மாதிரி
துரையும் ஏத்துக்கிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன இருக்கு சம்மந்தி? இந்த கல்யாணம் எல்லாம் நாம முடிவு பண்றதுலயா இருக்கு? கடவுள் போடுற முடிச்சு. ஆமா, நாங்களும் வந்ததுல இருந்து பாக்குறோம், எங்க துரை எங்க ஆளை காணோம். ஸ்வேதா, துரை எங்கம்மா? மாப்பிள்ள தானே, இங்கதான் எங்கேயோ இருந்தாரு. எங்க போனாருன்னு தெரியலையே. அப்படியா? அவன் எப்பவும் அப்படிதான், துருதுருன்னு இருப்பான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். இப்படிதான் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவான். சரி சரி, அவன் வர்றப்ப வரட்டும். நாங்க வந்ததே உங்க எல்லாரையும் பார்க்க தான். எல்லாத்தையும் முறையா பண்ணணும். ஸ்வேதாவுக்கு இன்னும் தாலி கூட போடல. மறுவீட்டு அழைப்பு வேற மிச்சம் இருக்கு. அதான் உங்களை மறுவீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். நாங்க ஜோசியர்கிட்ட கேட்டு நாள் கூட குறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். 2-3 நாள் இருக்கு. உங்களுக்கு என்னைக்கு தோதோ அதை சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க வந்துருவோம். என்ன கொடுமைப்பா இதெல்லாம். இந்த அம்மா பாட்டுக்கு வந்துச்சு, ஏதேதோ பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்வேதா. அவங்களா பேசிட்டு இருக்காங்க, என்ன வேணா பேசிட்டு போட்டோம். முடிவு பண்ண வேண்டியது நாம தான். ஏன் தரணி அந்த பையலுக்கு சொல்லக்கூடாது? நம்ம வீட்டுல இருக்கும்போது பொறுப்பு இல்லாம இருந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே இருந்தா எப்படி தானோ? முதல்ல அவனை கண்டிக்கணும். நீ அவனுக்கு போனை போடு, உடனே வர சொல்லு. சரிம்மா. பார்வதி, என்னம்மா வந்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்க? ஏதாவது குடிக்க கொடுக்கலாம்ல? போ. சம்பந்தியம்மா, எங்க 2 பேருக்கும் ஃபில்டர் காஃபி. இது ஒண்ணுதான் குறைச்சா, எல்லாம் என் நேரம். மா, துரைக்கு லைனே போக மாட்டேங்குதுமா. ஸ்வேதா, என் தம்பி இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான்னு வருத்தப்படாத. அவன்லாம் சரியாயிடுவான். சொன்னா கேட்டுக்கிற பையன்தான். நீதான் பக்குவமா எடுத்து அவனுக்கு சொல்லணும். ரொம்ப ஓவரா போறாங்க. இவனே காணோம் தேடிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல மறுவீடு ஒண்ணுதான் குறைச்சு. இவங்கெல்லாம் எந்த தைரியத்துல இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதிதாம்மா. தகுதி தராதரம் தெரியாம அந்த பாரதியை கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ நாம தெரியாம அந்த வலையில மாட்டிக்கிட்டோம். பாப்போம். அந்த ஆதிய பாத்தீங்களா? எனக்கு என்னமோ ஆதியால தான் துரைக்கு பிரச்சனையோன்னு தோணுதுப்பா. அந்த சந்தேகம் வந்துட்டா அவங்கிட்ட நேர்லயே கேட்டுற வேண்டியதுதான். வா. மாமா, ஆதி, துரை எங்க? அவனை என்ன பண்ண? பார்த்தல, அவங்க அம்மாவும் தங்கச்சி அவனை பார்த்தே அவனு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன மாமா, எவனையோ பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? ஊர்ல இருக்கிறவன்லாம் எங்க போறான் எங்க வரான் இதெல்லாம் பாக்குறதா என் வேலை? சும்மா நடிக்காத ஆதி. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியும். தம்மா துண்டு பையன்ல இருந்து நான் உன்னை பாக்குறேன். துரையை எங்க மறைச்சு வச்சிருக்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல.
அவனை போய் தேடுறதை விட்டுட்டு என்கிட்ட வந்து வெட்டியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட கேட்டோ இல்லை என்ன சந்தேகப்பட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் என் பொண்ணை காணோன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன். அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்க மாப்பிள்ளைய காணும்னு என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு கூட தான் துரைய பிடிக்காது. நான் வேணா உங்களை சந்தேகப்படவா? நீங்க தான் அவனை தூக்கிட்டீங்கன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். ஆதி, பைத்தியம் மாதிரி பேசாத. நாங்க ஏன் அவனை தூக்க போறோம்? அதேதான், நான் ஏன் அதை பண்ண போறேன்? நடிக்காதீங்க மாமா. உங்க நடிப்பெல்லாம் பாரதி நம்புவா, ஆனா நாங்க நம்ப மாட்டோம். உண்மையை சொல்லுங்க. நீங்க தான் துரைய ஏதோ பண்ணிருக்கீங்க. நீ அப்படி சொல்ல வரியா? கரெக்ட். ஆமா, நான் தான் தூக்குனேன். என்ன பண்ணலாம்? பாத்தீங்களாப்பா, நான் தான் சொன்னேன்ல, இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு. என்ன பண்ணீங்க மாமா? ம், பண்ணுவேன். என் பொண்டாட்டி புள்ளைய எவன் தொடணும்னு நினைச்சாலும் அவனுக்கு இதுதான் கதி. ஒரு லோக்கல் பையன் அவனுக்கு எவ்வளவு இருக்கும்போது இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்ற எனக்கு எவ்வளோ இருக்கும்? என் வாழ்க்கைய போய் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். என்கிட்ட வெட்டியா பேசுறதை விட்டுட்டு அவன் எங்க துண்டு துண்டா கிடக்குறான்னு கண்டுபிடிங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வரட்டா? பா, இப்ப என்னப்பா பண்றது? தெரியலமா. முதல்ல உள்ள இருக்குதுங்கல்ல, அதுங்களை சமாளிப்போம். வா. சமந்தி, துரைக்கிட்ட பேசிட்டீங்களா? அவன் எங்க தான் போயிருக்கான்? நாங்களும் ரொம்ப நேரமா அவன் ஃபோனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா லைனே கிடைக்கல. அது சொல்றதுக்கு தான் வந்தேன். எனக்கு வர வர ஞாபக மருதி அதிகமாயிடுச்சு. காலையிலேயே ஒரு லேண்ட் விஷயமா புரோக்கரை போய் பார்க்க சொல்லி நான் தான் மாப்பிள்ளை அனுப்பி வச்சேன். அதை எப்படி மறந்தனே தெரியல பாரு. நீங்க கேட்கும்போது கூட எனக்கு ஞாபகமே இல்லை. என்ன சொல்றீங்க? வெளியே வேலை விஷயமா அனுப்பியிருக்கீங்களா? இத அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. பாத்தியா தானோ, என்னமோ என் பையனை பொறுப்பு இல்லாதவன் அது இதுன்னு பேசின. இப்ப பாரு, சம்மந்தி தான் வேலை விஷயமா அனுப்பியிருக்காரு. மன்னிச்சிருங்க, ஏதோ ஞாபக மருதியில சொல்லாம விட்டுட்டேன். இதுக்கு எதுக்குங்க மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தை சொல்றீங்க? அதனால என்னங்க, நாங்க துரைக்கிட்ட அப்புறமா பேசிக்கிறோம். வந்த வேலை முடிஞ்சது. நீங்க சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. நான் மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறேன். நாங்க வரோம். வாங்க சம்பந்தி, போயிட்டு வரோங்க.
கண்டிப்பா இது மாமாவோட வேலை தான். ஆமா ஸ்வேதா, இப்போ இந்த விஷயத்துல நாமளா போலீஸ்கிட்ட போயிடுறது தான் நல்லது, இல்லைன்னா நாம மாட்டிப்போம். நானும் அதான்ப்பா யோசிச்சேன். நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா மாமா உண்மையை சொல்ல போறாரு. ஐயோ போலீஸ்! எனக்கு எனக்கு நம்ம வீட்டு வாசல்ல போலீஸ்! என்ன சொல்றீங்க அது? ஆமாம் சார், என்னன்னே தெரியல. தொடர்ந்து இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்குது. என்ன காரணம், ஏன், எப்படி, எதுவுமே புரியல. இல்லை மாமா, அதுக்காக தான் உங்களை வர வச்சேன். பாவம் துரை, எப்படியாவது நீங்கள் எங்கள் துரையை கண்டுபிடிச்சு கொடுங்களேன். அண்டு துரையை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், பாவம், ரொம்ப அப்பாவி, நல்லவன். பா, இங்க என்ன நடக்குது? சத்தியமா தெரியல ஸ்வேதா. சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். எங்கள் ஸ்வேதாவோட வாழ்க்கையே அதில் தான் இருக்கு. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எப்படின்னா பாவம் ஸ்வேதா எப்படி தாங்கிப்பாங்க? மாமாவுக்கும் ஒரே பொண்ணு, அவராலையும் தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் சார், நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. நீங்க சொல்ல வர்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுதாதி. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அதை நீங்க சொன்னீங்கன்னா ஈஸியா நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். இந்த வீட்டில் தான் சார் பிரச்சனையா நடக்குது. ஆனா நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம். இதுல யாரை சந்தேகப்படுறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை தப்பா போச்சுன்னா குடும்பத்துக்குள்ள வீணா சங்கடம் தான் வரும். இல்ல மாமா? இன்ஸ்பெக்டர், துரை என்னோட மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளை காணாம போனது தெரிஞ்ச உடனே நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? இல்லை சார், அப்படிலாம் எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு உங்க மேலதான் சார் சந்தேகம். என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறீங்க? சார், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத வரைக்கும் நாங்க யாரையும் சந்தேகப்பட மாட்டோம். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது நாங்க எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா, உங்க மாப்பிள்ளைக்கும் உங்க பொண்ணுக்கும் நடந்த கல்யாண விஷயத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு கேள்விப்பட்டோம். அதனால நீங்க கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்பெக்டர், ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? என்னதான் பிடிக்காம கல்யாணம் நடந்தாலும் துரை எங்க வீட்டு மாப்பிள்ளை, ஸ்வேதாவோட புருஷன். அவங்களே எப்படி சார் இதை பண்ணுவாங்க? இந்த விஷயத்த ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்ககிட்ட சொன்னேன் சார். சார், மற்றபடி நீங்கள் அவங்கள சந்தேகப்படணுங்கிற நோக்கத்துக்காகலாம் சொல்ல சார். மாப்பிள்ள, என்கிட்டே ஆட்டத்தை காட்டுறியா? புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டினையும் ஆட்டி விடுற. ஓகே, அது
இது சம்பந்தமா நாங்க விசாரிக்கிறோம். சீக்கிரமே என்னன்னு நாங்க தகவல் சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவனை கண்டுபிடிக்கவும் முடியும். நாங்க வரோம் ஆதி. ஓகே சார், தேங்க்யூ.